காலையில் அம்மா வீட்டிலேருந்து தான் வீடியோ எடுத்திருந்தேன். சண்டே வந்து ஒரு டீயோட தான் ஸ்டார்ட் ஆனுச்சு. கொஞ்சம் ஜுரமா இருந்ததுனால டீ என்னமோ குடிக்கணும் போலயே இருக்குது. இந்த வீக் ஃபுல்லாகவே நிறையாவே டீ குடிச்சிட்டோம். இருந்தாலும் சரி எனக்கு கொஞ்சம் ஃபீவரஸாக இருந்த மாதிரி இருந்ததுனால டீ வச்சு குடிச்சிட்டு சட்னியும் இட்லி வந்து எனக்கு எப்பயும் போல் தோசை ஊற்றிக்கிட்டேன். அக்காவோட வீட்டுக்காரவங்க அக்கா பாவம் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்ததுனால இந்த தைலம் இந்த இது பர்ஃப்யூமு அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டு வாசலில் உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே சாப்பிட்டுட்டு அப்படியே மாமியார் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்ததும் கொஞ்சமாக டீ தான் வச்சு குடிச்சிருந்தேன். அந்த ரிஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் ஒரு மாதிரி மயக்கமாகவே இருந்ததுனால டீ குடித்தா கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு குடிச்சிருந்தேன். நான் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸ்ரீராம் கொஞ்சம் அந்த கட்டிலெலாம் இதாக இருந்துச்சுன்ட்டு தூசியாக இருந்துச்சுன்னா அதை ஸ்டார்ட் பண்ணிட்டான். என் மாமியாரும் பின்னாடி அது கொஞ்சம் தூசியாக இருந்துச்சுன்ட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே சமைச்சிட்டு ஃபஸ்ட்டு சிக்கன் குழம்பு மாதிரி ரெடி பண்ணிட்டேன் கிரேவி. ஸ்ரீராம் வந்து பிரியாணி ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப நாள் இல்லை ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் ட்ரை பண்ணியிருக்கான். ஏன்னா முன்னெல்லாம் செஞ்சு கொடுப்பான். இப்போ இந்த ஒர்க் கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால செய்ய முடியல. அதனால் இன்றைக்கி அவன் ஆகிறன்ட்டு பிரியாணி செஞ்சது தான் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. முட்டை வேவிச்சு அதுக்கப்புறம் தயிர் பச்சடி எல்லாம் சாப்பிட்டுட்டு மதியம் ஈவினிங்காக ஒரு பக்கத்தில் ஒரு வீட்டுக்கு போக வேண்டியது இருந்துச்சு. அங்கே கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.